வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இதுவரைக்கும் நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன, அது எந்த மாதிரியெல்லாம் மனிதனை பாடப்படுத்தும், அது எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி நம்ம பார்த்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் எது வேணுமானாலும் இருக்கலாம். எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்து இருந்தாலும் தோஷம் கிடையாது. ஆனால் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த இடத்துல சனியும் குருவும் இணைஞ்சி இருந்தாலும் அது பிரம்மஹத்தி தோஷமாக செயல்படும். இந்த சனியும் குருவும் உங்கள் லக்கணத்திலேயே சேர்ந்து இருந்தால் அது பிரம்மஹத்தி தோஷமாக வேலை செய்யும். அதே போல் இந்த சனி பகவானும் குரு பகவானும் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல் சனி பகவானும் குரு பகவானும் உங்கள் லக்கணத்துக்கு கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4, 7, 10ஆம் இடத்துல சேர்ந்து நின்றாலும் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். அடுத்து உங்கள் லக்கணத்துக்கு ரொம்ப முக்கியமான தோஷத்தை, பெரிய அளவில் தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்கள் லக்கணத்தில் இருந்தாலும் அல்லது திரிகோணம்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல குருவும் சனியும் இணைந்து இருந்தாலும் அல்லது லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குருவும் சனியும் இணைந்து நின்றாலும் மிகப்பெரிய பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்த அமைப்பு எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, குருவினுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்றாலும் சனியினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் நின்றாலும், அதாவது சனி பகவான் குரு பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கணும், குரு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் வேலை செய்யும். அடுத்து சனி பகவானுடைய வீடான மகரம் கும்பத்தில் குரு பகவான் இருந்து குருவின் வீடான தனுசு மீனத்தில் சனி பகவான் நின்றால் பிரம்மஹத்தி தோஷம் வேலை செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா குருவும் சனியும் நேர் பார்வையாக, அதாவது சமசப்தம பார்வையாக குருவுக்கு 7ஆம் இடத்துல சனி நின்று குருவை பார்த்தாலும், சனிக்கு 7ஆம் இடத்துல குரு நின்று சனி குருவை பார்த்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். சரி, இந்த தோஷத்தினால அந்த ஜாதகர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பார். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே சரியானதாக இருக்காது. தடுமாற்றமான மனநிலையிலேயே இருப்பார். இந்த முடிவை எடுப்புமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலையில் இருப்பார். அவரும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பக்கூடிய குழப்பவாதியாக இருப்பார். அடுத்து நிலையான மனநிலை அவர்கிட்ட இருக்காது. ஜாதகருக்கு எதையோ பறி கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருப்பார். அவருடைய சொத்தை அவரால் அனுபவிக்க முடியாது. அவருக்கு என்னதான் பெரிய லெவலில் சொத்து சுகம் இருந்தாலும் அதனால் அவருக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனமே இருக்காது. அதனால் லாஸு தான் ஏற்படும். அந்த சொத்து சுகத்தை இவர் கண்ணு முன்னாடியே மற்றவங்க அனுபவிப்பாங்க. இவரால் அதை பார்த்து ஏங்க தான் முடியுமே தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் பிரம்மஹத்தியோட ரொம்ப கடுமையான தோஷம். அதாவது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கையை நம்ம கண்ணை குத்துனா எப்படி இருக்கும், அதே போல் தான் இருக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் வீரியம். கையில் இருக்கிற இருப்பை விட அதிகப்படியான செலவினங்கள் ஏற்படும். உங்கள் வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பல மடங்கு செலவு ஏற்படும். இந்த ஜாதகர் செய்யக்கூடிய அனைத்து செலவும் உருப்படி இல்லாத செலவாக இருக்கும், பிரயோஜனம் இல்லாத செலவாக இருக்கும், வெட்டி செலவாக இருக்கும். அதே போல் இவர் கண்ணுக்கு முன்னாடியே இவருடைய சொத்து சுகங்கள் எல்லாம் நாசமாக போகிறதை இவர் பார்த்து ரொம்ப மனவேதனை அடையக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார். இன்னொன்று சொல்லலாம், இவருக்கு எல்லாமே இருந்தாலும் இவரால் எதையுமே அனுபவிக்க முடியாது. உடம்பில் எப்போதும் ஏதோ ஒரு ரோகம் குடிக்கொண்டுக்கிட்டே இருக்கும், அதாவது நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த மருத்துவ செலவு பார்த்தாலும் அந்த நோய் நிவர்த்தி ஆகவே ஆகாது. தன்னோட குழந்தைங்களுக்கு இவங்களால் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்து பார்க்க முடியாது. சாப்பாட்டுக்கே சில நேரத்தில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நோய் நொடி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும்.
நிம்மதியாக ஒரு வீட்டில் வாழ முடியாது. வீடு மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இடம் வாங்கி விற்கிற மாதிரியே இருக்கும். வாங்கின இடத்த விற்கிறதும் விற்கிற இடத்த வாங்குறதும் இப்படியே இருக்கும். உற்றார் உறவினர்கள் அப்படிங்கிறனால உற்றார் உறவினர்கள்னால ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். மெயினாக இவங்கள்ட்ட நகை தங்காது. அதாவது குருவினுடைய காரகமான தங்கம் தங்கவே தங்காது. இந்த தோஷம் இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் அடகு வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். அடகு வைக்கிறதும் மூக்கிறதும் அடகு வைக்கிறதும் மூக்கிறதும் இப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவானும் தர்மக்காரகன் குரு பகவானும் இணைந்து எங்கே இருந்தாலும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துப்படி 9, 12 அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அயன சயன போக மோட்சஸ்தானத்துக்கும் உடைய குரு பகவான் சனி பகவானுடைய ஏன் இணையக்கூடாது அப்படின்னா, சனி பகவான் 10, 11 அதாவது கர்மம் மற்றும் லாபத்துக்கு உடைய கிரகம். 9 10ஆம் அதிபதியோடு இணைஞ்சி தர்ம கர்மாதிபதி யோகத்தை உண்டு பண்ணினாலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கோ அந்த அளவுக்கு செலவினங்கள் இருக்கும். அதில் பாருங்கள், 11 12 போய் 12ஆம் அதிபதியோடு சேரும்போது 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்தாலும் 12 அப்படிங்கிறது செலவு. அப்போது 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோடு இணையும்போது எந்த அளவுக்கு வருமானம் வந்தாலும் அதை விட அதிகப்படியாக செலவாகும். சரி, இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோவில் தான் உங்களுக்கு தீர்வு. இந்த பிரம்மஹத்தி தோஷம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா திங்கக்கிழமை இந்த கோவிலுக்கு போய் முறைப்படி பணம் கட்டி பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வாசல் படி வழியாக கோவிலுக்குள்ளே போகிறீங்களோ அதற்கு ஆப்போசிட்டான வாசற்படி வழியாக வெளியில் வரணும். அல்லது ஆப்போசிட்டான வாசப்படி வழியாக வெளியில் போக முடியல அப்படின்னா மொத்தம் 4 வழிகள் இருக்கும். நீங்கள் எந்த வழியால் உள்ளே போகிறீங்களோ அந்த வழியாலே திரும்ப ரிட்டன் வரக்கூடாது. வேறு மாற்று பாதையில் நீங்கள் வெளியில் போயிடணும். அப்படி இந்த கோயிலுக்கு நீங்கள் பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்காக போகும் பட்சத்தில் எப்படி போகணும் அப்படின்னா, முன்னதாகவே போயிருங்க. வெளியூர்னால் முன்னதாகவே போயிருங்க. கும்பகோணம் தஞ்சை மாவட்டம்னா விடிய காத்தால சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள தெப்பக்குளம், அந்த குளத்துக்கு பேர் காருண்யா தீர்த்தம்னு பேர். அந்த காருண்யா தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு புது உடை மாற்றுங்க. அந்த நீங்கள் குளித்த பழைய உடையெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருங்க. அங்கே இருக்கிற மீன்களுக்கு பொரி வாங்கி போடுங்க. கோவிலுக்கு அருகிலே பொரி விற்பாங்க. அதை வாங்கி பொரிக்கி மீனுக்கு பொரிய தீவனமாக போடுங்க. அந்த மீன் பொரிய சாப்பிட்ற அழகை பார்த்து ரசிங்க. அந்த மீன்கிட்ட என்னுடைய தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அந்த குளத்துக்கு எய்த்தாப்புலே விநாயகப் பெருமான் இருப்பார். அவர்கிட்ட போய் என்னுடைய பிரம்மஹத்தி தோஷம்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு மனப்பூர்வமாக வேண்டி, அங்கே குருக்கள் இருப்பார், அவர்கிட்ட உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா அங்கே அர்ச்சனை தட்டு இருக்கும் கோவிலுக்குள்ளே. அங்கே போய் நீங்கள் பிரம்மஹத்தி தோசை பரிகார அர்ச்சனைன்னு வாங்கிக்கிட்டிங்கன்னா 300 400 சொல்லுவாங்க. வாங்கி கையில் வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த சீட்டை வாங்கி ரசீதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவிலை எல்லாரும் எப்படி சுற்றி வருவாங்க, வடமிருந்து இடமாக சுற்றி வருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு போகும்போது அங்கே உள்ள அர்ச்சனத்தட்டை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு இடமிருந்து வலமாக வர வேண்டும். அதாவது பீச்சக்கை சைட்லேருந்து சுற்றி சொத்துக்கை சைடில் வந்து விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். இப்படி நீங்கள் சுற்றி வரும்போது அடிமேல் அடி எடுத்து வச்சு சுற்றி வரணும் கோவிலை. அப்போது நீங்கள் சிவஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு சுற்றிக்கிட்டே வாங்க. சிவமந்திரங்கள் சொல்லி சுற்றி வாங்க. அப்படி சுற்றி வந்துட்டு பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் திரும்ப கோவில் குளத்தில் திரும்ப குளிச்சுட்டு திரும்ப சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சிவபெருமானுக்கு பண்ணும்போது வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அம்பாளுக்கு பண்ணும்போது அந்த குருக்கள்கிட்ட பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி அர்ச்சனைன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. அதை முடிச்சுட்டு அந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சுயம்பான சக்தி பீடம் இருக்குது. அந்த சக்தி பீடத்திட்ட போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த கோவிலை முறையாக 3 முறைனாலும் சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு சிவபெருமான்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு
வீட்டுக்கு போகும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்ட தொழில் தடை, திருமண தடை, புத்திரப்பேறு தடை, இப்படி பல தடைகள் நிவர்த்தி ஆகிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் எந்த விதமான ஐயமும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். 100% உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த கோவிலுக்கு போக வேண்டிய ரூட்டும் வழித்தடமும் இந்த கோவிலுடைய அமைப்பும் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் நம்ம இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பரிகார கோவிலை போட்டிருந்தோம். அப்புறம் கடைசியாக ஒரு பதிவில் 27 நட்சத்திரத்துக்கும் விருட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விருட்ச விநாயகர் கோவிலையும் போட்டிருந்தோம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு முத்தாய்ப்பான ஒரு 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு கோவில் அப்படின்னா இந்த ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். ஏன்னா இந்த கோவிலில் 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சிவலிங்கம் இருக்கிறாங்க. 27 லிங்கங்கள் உண்டு. இந்த லிங்கங்களை தனியாக ஒரு மண்டபத்தில் பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுடைய நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள், அல்லது உங்களுடைய நட்சத்திர நாள், அதாவது உங்களுடைய நட்சத்திரம் பரணி அப்படின்னா வெள்ளிக்கிழமை போகலாம், இல்லைன்னா பரணி நட்சத்திரம் வர அன்றைக்கி போகலாம். அல்லது ஆயில்யம் நட்சத்திரம்னா புதன்கிழமை போகலாம், இல்லை ஆயில்யம் நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி போகலாம். இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரம் அல்லது நட்சத்திரத்தின் தேதி வர்ற அன்னைக்கு, நட்சத்திரத்துக்கான நாள் வர்ற அன்னைக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் அந்த நட்சத்திர லிங்கத்துக்கு புஷ்பம் சூட்டி உங்கள் பேரில் 2 தீபம் ஏற்றி வரும்போது கண்டிப்பாக நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். அதையும் செஞ்சு பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பலனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.